கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி வந்தார். ஆச்சரியமான காரியங்களை காண செய்தார். நிச்சயமாக உங்களுக்கும் அப்படித்தான் செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் வாக்குத்தத்தங்கள் மூலமாய் பேசி அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த இந்த ஊழியத்திற்கு ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகிறேன். அது எசேக்கியேல் 36 அதிகாரம் 36 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையை இன்றைக்கு நமக்கு உரிமையாக்கி கொண்டு நாம் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள போகிறோம். முதல் காரியம், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டுகிறேன். நிர்மூலமாய் கிடந்தவைகளை கட்டுகிறேன், பாழானவைகளை பயிர்நிலமாக்குகிறேன். கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், அதை செய்வேன். ஆண்டவர் எப்பொழுதுமே முடிந்து போனது என்று நினைக்கிற ஒரு காரியத்திலே ஒரு புதிய துவக்கத்தை தருகிறவர். இடிந்து போய்விட்டது என்று நினைக்கிற வாழ்க்கையை எடுத்து திரும்பவும் கட்டுகிறவர். பாழாய் போய்விட்டது என்று நினைக்கிற ஒரு வாழ்க்கையை பயிர் நிலமாய் மாற்றுகிற ஆண்டவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை இந்த வசனத்தின்படி ஒரு நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு நிலைமையில, பாழாக்கப்பட்ட ஒரு நிலைமையில, வாழ்க்கையில போராட்டங்களோடு, கசப்புகளோடு, வேதனைகளோடு, பாடுகளோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இந்த வார்த்தை உங்களுக்குரியது. கர்த்தர் உங்களை கட்டுவார். ஹல்லேலூயா. பாழாய் கிடக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் பயிர் நிலமாய் செழிப்பாய், மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய வாழ்க்கையாய், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கக்கூடிய வாழ்க்கையாய் கர்த்தர் இந்த ஆண்டு மாற்றப் போகிறார். இந்த மாதம் அதை நிறைவேற்றப் போகிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் கட்டுவேன் என்று சொன்னார், அதை செய்வார். சொன்னதை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தங்கள் கூட நிறைவேறாமல் போவது கிடையாது. அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். இன்றைக்கு கூட அவர் இதை கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது இந்த வேதத்துல எதையெல்லாம் அவர் கட்டுகிறார் என்பதை ஒரு சில வசனங்களை கொண்டு உங்களோடு உறுதிப்படுத்த விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 16-12 வாசிக்கிறோம். நிந்தனைக்கு சரியாக அவர் நன்மையை சரி கட்டுகிறவர். தாவீது சொல்லுகிறார், நான் பட்ட அந்த நிந்தனைக்கு சரியாக அவர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார். சீமேயி என்ற மனுஷன் தாவீதை தூஷித்த பொழுது, அவமானப்படுத்தின போது, நிந்தித்த போது அதையெல்லாம் பொறுமையாய் சகித்து கொண்டார். ஆனால் முடிவில் அவர் சொல்லுகிறார், என் நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார். உங்கள் வாழ்க்கையில கூட சீமையை போல மனிதர்கள் எழுப்பி உங்களை நிந்திக்கிறார்களா? உங்களை குற்றப்படுத்துகிறார்களா? ஊழியத்துல உங்களுக்கு உபத்திரவங்களை கொடுக்கிறார்களா? கலங்காத தேவ பிள்ளைய, கர்த்தர் உங்களுக்கு நன்மையை சரி கட்டுவார். நிச்சயமாகவே ஒரு நன்மையை நீங்கள் காண்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விசுவாசத்தோடு உங்களை பார்த்து சொல்லுகிறேன். நன்மையை சரி கட்டுகிற மாதமா இந்த மாதம் இருக்கும். 2வது 1 நாளாகமும் 17:10 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். கர்த்தர் ஒரு வீட்டை கட்டுவார். ஆமேன். கர்த்தர் வீட்டை கட்டுகிற மாதமாய் இந்த மாதம் இருக்கும். வீட்டை கட்டுகிறது என்றால் என்ன? தன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரன் எழுதுகிறான், உன் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவு மரக் கண்டுகள், உன் மனைவி வீட்டோரங்கள் இருக்கிற கனிதரும் திராட்சை கொடி. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சத்துனுடைய எல்லா எதிரிக்கும், சத்துனுடைய போராட்டங்களுக்கும் விலக்கி வீட்டை கட்டுவார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது சத்துருக்களை பாதபடியாக்கி போட்டு
அந்த வீட்டை கட்ட போறார். உனக்கு எதிராக இதுவரைக்கும் எழும்பி கர்ஜித்த எல்லா மனிதருக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார். மூன்றாவது, ஓசியா 6:1 வாசிக்கிறோம், காயங்களை கட்டுகிறவர். அவர் காயங்களை கட்ட போகிறார். நிர்மூலமானவர்களை கட்டுகிறவர் மாத்திரமல்ல, காயம் கட்டுகிறவர். உடைந்து போன உள்ளத்தை, ஆறுதல் இல்லாமல் காயப்பட்டு கிடக்கிற உள்ளங்களை காயம் கட்டி ஆறுதல் படுத்துகிறவர். யோபு சொல்லுகிறார், அவர் என்னை காயப்படுத்தினாலும் கட்டு போடுகிறவர், அடித்தாலும் என்னை அவர் கரம் அணைக்கும். அவர் கட்டுகிறார். ஓசியா 12:2 வாசிக்கிறோம், அவர் நீதியை சரி கட்டுகிறவர். கர்த்தருடைய நாமத்துல சொல்லுகிறேன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள் புரட்டப்பட்டு இருக்கிறதா? என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கலங்க, எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கலங்க, எனக்கு எதிராக இருக்கிற மனிதனுடைய கை ஓங்கி இருக்கிறது என்று சொல்லி நீங்களோடு அங்கலாய்த்து கலங்கி துக்கப்பட்டு இருக்கலாம். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு நீதியை சரி கட்டுகிற மாதமாக இருக்கும். ஆமே, இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் நிர்மூலமானவர்களை கட்டப்போகிறார், நன்மையால் கட்டப்போகிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் வீட்டை கட்டப்போகிறார். அது மாத்திரமல்ல, காயங்களை கட்டப்போகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற மாதமாய் இந்த மாதம் இருக்கும். பாழாய் கிடக்கிற அந்த பயிர் நிலங்களை வயல்வெளியாய் அவர் மாற்றும் பொழுது அங்க என்ன நடக்குமா? வாசிக்கிறோம், ஏசாயா 51:3 வாசிக்கிறோம், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், துதி இருக்கும், கீத சத்தம் இருக்கும். கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாய் நடத்த போகிறார். ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வாக்கு தத்தம் நமக்கு நேராய் கடந்து வரும்போது ஃபர்ஸ்ட் அதை நம்ம பிலீவ் பண்ணணும், அதிகமாய் விசுவாசிக்கணும். இந்த வார்த்தை எனக்குரியது, இந்த வார்த்தையை கொடுத்தவர் என் தேவன், இந்த வாக்குத்தத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இது 3 உறுதியாய் நிற்கும் பொழுது வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிர்மூலமானவர்களை கட்டுகிற ஆண்டவர், பாழானதை பயனிலமாய் மாற்றுகிற ஆண்டவர் இந்த மாதம் உங்கள் குடும்பத்துல, பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்கள் வியாபாரத்துல, உங்கள் ஊழியத்துல ஒரு கட்டுதலை உண்டாக்க போகிறார். கட்டி எழுப்ப போகிறார், உயர்த்த போகிறார். அந்நிய ஜாதிகளுக்கு முன்பாய் அவர்கள் பார்க்கும்படி இந்த காரியம் நடக்கும். கர்த்தர் செய்வார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கண்களை மூடி என்னோடு கூட சென்று ஜெபிப்போமா? அன்பு இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்கால் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்தின் முதல் நாள்ல உங்க சமூகத்தில் உட்கார்ந்து வார்த்தைகளை தியானிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும் என்று சொல்லிக்கிறேன். கர்த்தர்கரம் கூட இருக்கட்டும். வியாதிகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும், விபத்துகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும், தீமைகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும், சட்டைகள் மறைவில் வைத்து காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.